நம்மளோட பி கிரீன் ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆனதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த 2 ப்ராடக்ட் தான் சார். இந்த 2 தானா? ஆமாங்க. இது என்ன சார்? இது வந்து சீகக்காய், இது வந்து நீங்க இந்த ஃபீல்டுக்கு புதுசு. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு புதுசு. ப்ராடக்ட் வந்து நாங்கள் 5 வருஷமா வைத்துட்டு இருக்கோம். ப்ராடக்ட் உங்களுக்கு புதுசு, உங்களுக்கு எப்படி போகுன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பண்றோம்னா மினிமம் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குங்க. 2000 ரூபாய்க்கு வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 கடையில கொடுங்க, இல்லை 3 கடையில. யூஸ்வலா வந்து இங்க இருப்பாருங்க எல்லோ கலர். ஆமா, 5, 6 இதுக்குள்ள இருந்துச்சுன்னா தி பெஸ்ட் ப்ராடக்ட். நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். பொதுவா வேற எந்த ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னாலும் மினிமம் நீங்க 20,000 ரூபாய் வச்சுட்டு தான் வரணும், 15,000 ரூபாய் வச்சுட்டு தான் வரணும்ன்ற அந்த கான்செப்டே வேணாம். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. 2000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. சொல்லி பாத்துடலாமா? நானே இதை கிழிச்சு நானே டெஸ்ட் பண்றேன். நீங்களே பண்ணுங்க சார், நீங்களே பண்ணுங்க ப்ளீஸ். சரி, ஓகே சார். எம்ஆர்பி 150 சார். இது 150 நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். எம்ஆர்பி 150. இப்ப கடையில வந்து ஒரு கஸ்டமர் வாங்குறேன்னா அவரோட காஸ்ட் வந்து 150. அப்ப நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க, அவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க நீங்க? சார் நான் நல்ல மார்ஜின்ல தரேன். எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்னென்ன ரேட் வருது எல்லாமே நான் வாஷ் பண்ணி காட்ட போறீங்க. ஆமா, வாஷ் பண்ணி காட்ட போறேன். தண்ணியில எதுவும் ஆட் பண்ணல பாருங்க. இதுல ஒண்ணு இல்ல, டைரக்டா இல்ல ஒரு 2 டிராப் ஊத்துங்க போதும். ஓகே, தண்ணி தேவையில்ல. தண்ணி போடக்கூடாது. தண்ணி போட்டா உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. தண்ணி செலவே இல்ல. சரி, ஓகே. நீங்க ஒரே ஒரு பீஸ் வாங்குறவங்களும் வாங்குறாங்க என்கிட்ட. அதனால வந்து நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரே ரேட்ல தான் நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் சார். நல்ல மார்ஜின் சார். நான் 2000 ரூபாய்க்கு நான் வாங்கி சேல் பண்ணேன்னு எவ்வளவு அதுல மார்ஜின் எனக்கு நிக்கும் சார்? நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கி மார்ஜின் சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நிக்கும் சார். 1000 ரூபாயா? பாதிக்கு பாதியா? என்ன சொல்றீங்க? சீரியஸ் சார். வாங்கி யூஸ் 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல 2000 சம்பாதிக்கிறோம். 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1000 சம்பாதிக்கிறோம். நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஜோக் இல்ல சார், நிஜமா சொல்றேன். நீங்க எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ல போயிட்டு நீங்க ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் எடுத்து போன முறை நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், இந்த முறை என்ன எக்ஸ்ட்ரா நீங்க இப்ப லான்ச் பண்றீங்க? வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து பி கிரீன் பிராஸ் அண்ட் காப்பர் கிளீனர் பார்த்தோம். ஓகே. இது வந்து செம்பு பித்தளை பாத்திரம்லாம் வந்து கிளீன் பண்றது இயற்கையானது. ஓகே சார். போன முறை பார்த்தேன். இது பார்த்தோம். இது 100 ml, இது வந்து 250 ml. இது அதேதான். ஆமா, அதுலயே வந்து பெருசு 250 ml. ஓகே. வேற ரேட் வந்து இது 100 ml வந்து 60 rupees வரும். இது வந்து 250 ml வந்து 120 ரூபாய் வரும். 120. இந்த காம்படிட்டிவ் கம்பெனி நிறைய எம்ஆர்பி ரேட் சொல்றீங்களா? எப்படி எம்ஆர்பி ரேட் வந்து 120 வரும். அதாவது நீங்க நினைச்சுக்காதீங்க உங்க ரேட் அப்படி, உங்க ரேட் கிடையாது, உங்க ரேட் வேற. சோ கடையில வந்து கடைக்காரங்க விக்கிற ரேட் 120. இது சரி, ஓகே. அது தெளிவா சொல்லுங்க. ஏன்னா மக்கள் வந்து 120 நினைச்சிட்டு அப்புறம் ரேட் அதிகம்ன்றாங்க. இல்ல இல்ல, எம்ஆர்பி ரேட் 120. சரி, ஓகே. ஃப்ளோர் கிளீனர் வந்து 110. 110 ரூபாய். இது வந்து ஃப்ளோர் கிளீனர். இது எம்ஆர்பி. ஆமா சார். ஆமா சார். ஓகே, சரிங்க. இது என்னன்னா நீங்க ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு அந்த தண்ணியை எடுத்து போய் செடிக்கு ஊத்தலாம். ஒளிமையாகாது. 100% ஆசிட் ஃப்ரீ இது. சரி சரி. வேற என்ன பார்த்தோம்? வேற சார் டிஷ் வாஷ் லிக்விட் இருக்கு. டிஷ் வாஷ்லயே வந்து சார்கோல் டிஷ் வாஷ். இது வந்து பூந்தி கொட்டை அண்ட் சீகக்காய். ஐ மீன் ரெண்டுமே பூந்தி கொட்டை பண்ணுறதா இல்ல ஆக்டிவேட்டட் சார்கோல் ஆட் பண்ணிருக்கோங்க. சரி, ஓகே. சரி, இப்போ இது 2 புதுசா லான்ச் ஆயிருக்கு. ஆமா சார், ரெண்டுமே புதுசு. சரி, இது என்ன சார்? இது வந்து நம்மளது வந்து லாண்ட்ரி லிக்விட். பொதுவா பாத்தீங்கன்னா நேச்சுரல் லாண்ட்ரி லிக்விட் சொல்லிட்டு 500 ml வந்து 150 ரூபாய்க்கு விற்பாங்க. நாங்க 1 லிட்டரே 150 ரூபாய்க்கு தரோம். 1 லிட்டர் 150 ரூபாய் எம்ஆர்பி ரேட். அதே மாதிரி வந்து இது லைம் ஸ்கேல் ரிமூவர். இது ஓகே. இது எம்ஆர்பி வந்து 160. 160. ஸ்ப்ரே டைப் பண்றதால உங்களுக்கு ஈஸியா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல இது பண்ணுமோ ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். சரி சார். சார், இப்போ என்னோட டவுட் என்ன பாத்தீங்கன்னா சார், இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு சோப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த pH டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. கண்டிப்பா pH வேல்யூ. ஆமா. சோ இதுல உங்களுடைய இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறீங்க, இதுக்கு pH வேல்யூ மக்கள்கிட்ட லைவா காட்ட முடியுமா சார்? தாராளமா காட்டுவோம் சார். பாத்தலாமா? இதுக்கெல்லாம் pH வேல்யூ பார்க்க முடியாது, இதுக்கெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாத்துக்குமே நான் pH டெஸ்ட் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நீங்களே செலக்ட் பண்ணுங்க எது pH டெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் இதுக்கு பண்ணுங்க. ஏன்னா இதான் புதுசா லான்ச் ஆயிருக்கு. 150 mRPங்கிறீங்க. ஆமா, இதுக்கு முதல்ல பண்ணி காட்டுங்க பாப்போம். pH டெஸ்ட் பாத்தலாமா? கண்டிப்பா. ஓகே சார். ரெக்கமெண்ட் பண்ணி வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சு வந்து பாத்தீங்கன்னா சார்ட்ட வந்து உங்களுக்கு இதான் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, வீட்டு தேவைக்கு தேவைப்பட்டாலும் சரிங்க, கடை வச்சிருக்கீங்க, லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது அடிஷனலா பண்ண போறீங்க, இது நீங்க எடுத்துட்டு போகலாம். பல ஆங்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் இருக்கு. வாங்கி நீங்கள் முதல்ல வீட்டுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு திருப்திகரமாக தான் நீங்கள் வாங்கிக்கலாம். 100% ஆர்கானிக்குங்க. பூந்தி கொட்டை பார்த்துருப்பீங்க. இதுதான் மெயின் இன்கிரியன்ஸ் இருக்கு. இதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ ஷேர் பண்ணி ஃபுல்லாக பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி, வாங்க வீடியோக்களை போகலாம். சார், ஆக்சுவலா இப்போ நீங்க வந்து இந்த டாய்லெட் அதில் எடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 1, 2, 3 இந்த இதில் தான் இருக்கும். அப்படியா? பத்திரிக்கை பார்த்தீங்களா? இது வந்து ஆசிட் பேஸ். இது ஓகே. யூஸ்வலா வந்து இதை இங்கே இருப்பாருங்க எல்லோ கலர். ஆமா, 5, 6 இதுக்குள்ள இருந்துச்சுன்னா தி பெஸ்ட் ப்ராடக்ட். நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து pH பேப்பர் வந்து நீங்க ஆன்லைன்ல விக்குது. வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்களோட சோப்புக்கு, இப்போ நீங்க யூஸ் பண்ற சோப்புக்கு எல்லாத்துக்குமே நீங்க pH டெஸ்ட் எடுத்து பண்ணிக்கலாம். 130 ரூபா 140 ரூபா தான் வரும் இது. ஓகே ஓகே சார். அப்ப இதுல என்ன சார்? கிரீன் கலர், ப்ளூ கலர். சார், இது பாருங்க. இந்த 5, 6 இதுக்குள்ள ஒரு கீழே இருந்துச்சு அப்படின்னா 7, 8 அதுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதுல ஃபுல்லா ஆல்கலைன். இது பாருங்க 8, 9 போச்சுன்னா இதுல ஆல்கலைன். ஓகே சார். இப்போ நம்ம pH வேல்யூ பார்த்தலாமா? நானே இதை கிழிச்சு நானே டெஸ்ட் பண்றேன். சார், நீங்களே பண்ணுங்க சார். நீங்களே பண்ணுங்க ப்ளீஸ். சரி, எவ்வளவு நேரம் வைக்கணும்?
வச்சு எடுக்க போதும், வச்சு எடுத்தது போதும், அவ்வளவுதான் சார். நீங்களே எதுல இருக்கு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சார் 5ல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 5 தான். 5 6 வச்சு பாருங்களேன். 5.5 ஆமா 5ல இருந்து இருக்குல்ல. ஆமா ஆமா. இப்போ ப்ராடக்ட் ஆக்சுவலா இது நான் சொல்றது இல்ல, இது மாதிரி இருந்தா ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ன்றது வந்து ஒரு இது. சரி சார். போன முறை வந்து மக்களுக்கு சில சந்தேகங்கள் இருந்தது, நம்மளோட பிராஸ் அண்ட் காப்பர் கிளீனர் எப்படி பயன்படுதுன்ட்டு. திருப்பி ஒருத்தர் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் பாருங்க. ஓகே. ஸோ என்ன சந்தேகங்கள் என்ன கேட்டாங்க மக்கள்? ஆக்சுவலா இது வந்து இது யூஸ் பண்ணும்போது வந்து தண்ணி வந்து கலக்கக்கூடாது, சரி. டைரக்டா யூஸ் பண்ணணும். மக்கள் வந்து தண்ணி 2-3 பேர், நிறைய பேர் இல்ல, அது பின்னாடி நாங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். சரி ஓகே. 100ல ஒரு 2 பேர் 3 பேர் வந்து கொஞ்சம் தப்பா பயன்படுத்துறாங்க. அது உங்களுக்கு எப்படி விளக்குறது? ஸோ அது என்ன அவங்க கேட்டாங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா தெளிவா? இது வந்து பித்தளை பாத்திரம். பித்தளை இது என்ன கரை? இது பித்தளை பாத்திரத்துல. பித்தளத்துல வந்து இப்ப வந்து ஆக்சிடேஷனே கருப்பா இருக்குல்ல உங்களுக்கு, இதை வந்து நான் இப்ப வாஷ் பண்ணி காட்ட போறீங்க. ஆமா, வாஷ் பண்ணி காட்ட போறேன். தண்ணியில எதுவும் ஆட் பண்ணல பாருங்க. இதுல ஒண்ணு இல்ல, டைரக்டா இல்ல ஒரு 2 டிராப் ஊத்துங்க போதும். ஓகே. தண்ணி தேவையில்ல. தண்ணி போடக்கூடாது. தண்ணி போட்டா உங்களுக்கு வந்து அது வேலை செய்யாது. தண்ணி செலவே இல்ல. சரி ஓகே. நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா இது கழுவுறாங்க, வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சிடறாங்க. இது அப்படி வைக்க கூடாது. அப்படி வச்சா திருப்பி ஆக்சிடேஷன் ஆயிடும். அப்படியா? இப்ப பாருங்க, ஸ்க்ரப்பர் இருந்தா இன்னும் பளிச்சுன்னு வரும். நான் கையில பண்றேன். சரி ஓகே ஓகே. ஓகேங்களா? இது பண்ணிட்டு தண்ணியில போட்டு அழகா தொடச்சி கழுவிட்டு தொடச்சி வச்சிடுங்க. உங்களுக்கு 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து போகவே போகாது. சரி ஓகே. அதே மாதிரி தான் இந்த செம்பு பாத்திரத்துக்கும். சரி ஓகே. உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க, எடுத்துக்கிட்டீங்களா? இது ஒரு மாதிரி நல்லா கருப்பா இருக்கா? நடுவுல கருப்பா இருக்கு, சென்டர்ல ஃபுல்லாவே கருப்பா இருக்கு பாருங்க. பத்திரமே இருக்கு பாருங்க. தண்ணி ஊத்தாம தான் செய்யணும் இதை. இல்ல, தண்ணி ஊற்றக்கூடாது. அது மாத்திரம் மனசு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் சார். சரி ஓகே சார். இது பாருங்க சார், ஒரே செகண்ட். மேஜிக் எதுவும் பண்றீங்களா? மேஜிக் இல்ல சார், இது ஒழுங்கா பண்ணா மேஜிக் மாதிரி இருக்கும். அப்படியா? நீங்க தண்ணி கிண்ணி ஊத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே என்னடா இது வாங்குனது கருப்பாவே இருக்குன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது இதோட கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்தாம செய்யணும். தண்ணி ஊத்தாம செய்யணும். அதுக்கப்புறமா வந்து அப்படியே வச்சிட கூடாது. இப்ப நல்லா பளிச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே வைக்க கூடாது. நல்லா கழுவிட்டு பளிச்சு ஆயிடுச்சுங்களா, கழுவிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா தொடச்சி வைக்கணும். தொடச்சி வச்சீங்கன்னா குறைஞ்சது 10 நாள் ஆனாலும் உங்களுக்கு அந்த இது போகாது. அந்த பளபளப்பு அப்படியே இருக்கும். சரி ஓகே. இது ஆக்சுவலா நான் உங்களுக்கு ஸ்க்ரப்பரோட பண்ணேன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காதுங்க, பளிச்சுன்னு இடம். கையில பண்றேன் நானு. ஆமா, உங்களுக்கு அது நல்லா ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன்னா கையில பண்ணும்போது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ சார். ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தோம். கண்டிப்பா. இந்த வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணாங்க? சார், எனக்கு உங்க சேனல்ல மாத்திரம் எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரீசேலர்ஸ் கிடைச்சிருக்காங்க. சூப்பர், நல்ல விஷயம் சார். நான் ஏன் கேட்கறேன்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வீடியோவை. ஸோ அவங்களுக்கு ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி இந்த பிசினஸ் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ எந்த மாதிரி சேல் பண்றாங்க கொண்டு போய், அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் மக்களுக்கு? கண்டிப்பா சார். நம்ம ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ல பண்றாங்கல்ல, அவங்களாம் வந்து அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து லேடிஸ் ரீசேலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் ரீசேலர்ஸ் வருவாங்கன்ட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்குறாங்க, வாங்கி ரீசேல் பண்றாங்க. சரி சார். ரீசேல் அப்படின்னா அவங்க வாங்கி வீட்டுல வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, வீட்டுல வச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்ணாங்க எல்லாரும்? சார், இன்வெஸ்ட்மெண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப சிம்பிளிஃபைடா இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்கன்றது எங்களோட தாட். அதனால வந்து நாங்கள் என்ன பண்றோம்னா வெறும் 2000 ரூபாய்க்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும். வெறும் 2000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. போக போக போச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு 3000 4000 5000 அப்படி எடுத்துன்னு போகலாம். ஸ்டார்டிங்லேயே உங்களை வந்து 10,000 5,000 ரூபாய்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சார். உங்களால பண்ண முடியுமா பண்ண முடியாதுன்றதை பொறுத்து தானே இருக்கு எல்லாமே. ஏன்னா இப்போ 2000 இன்வெஸ்ட் பண்ணா போதுமா இந்த பிசினஸ்க்கு? தாராளமாக போதும் சார். நாங்கள் மார்ஜின் நல்லா தரோம். இல்ல 2000 என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? சார், இது ஆக்சுவலா இது எல்லாமே வந்து உங்களுக்கு 2000 ரூபாய் எல்லாமே வந்து எல்லாமே வரும். அதாவது எல்லாத்துலயும் ஒரு பீஸ் வந்துருமா? எப்படியே எல்லாத்துலயும் 4 பீஸே கூட வரும். என்ன சொல்றீங்க? 2000 ரூபாய்க்கா? ஆமா சார். ஏன்னா நான் உங்களுக்கு அவ்வளவு மார்ஜின் பண்ணி தரேன். நம்ம ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா தண்ணி செலவு வந்து பாதி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கெமிக்கல் ஒரு துணி துவைக்கிறது யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 பக்கெட் தண்ணி செலவாச்சுன்னா இதுக்கு 2 பக்கெட் தண்ணி இருந்தா போதும். அப்படியா? ஆமா, ஃபுல்லா நுரை வந்து நம்மளுக்கு கம்மியா தான் வரும். அப்படியா? நுரை கம்மியா இருக்கும், ஆனா அழுக்கு எல்லாம் சூப்பரா போயிடும் சார். நல்லா போயிடும். நுரை கம்மியா இருக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வந்து ரொம்ப கம்மியா தான் யூஸ் ஆகும். சரி சார். இப்போ இது என்ன சார்? இது
சார் இது வந்து இப்போ புதுசாக லான்ச் ஸ்ப்ரே மாதிரி இருக்கு. ஆமாம் சார். இப்போ சார் ரொம்ப கன்வீனியாக இருக்கும் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாய்லெட் க்ளீன் பண்ணுறீங்க, ஒரு வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஊற்றுறப்ப நிறைய ஊற்றிடுவீங்க. ஸ்ப்ரே என்னும்போது ஜஸ்ட் நம்ம என்ன தேவையோ ரெக்யர்மெண்ட் இருக்கோ அது மாத்திரம் பண்ணிக்கலாம். இது புதுசாக வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் லைம் ஸ்கேல் ரிமூவர்ட்டு நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணி. இது வந்து இந்த வாஷ் பேஷன் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். வாஷ் பேஷனு அப்புறமா வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் பேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து குழா மேல வந்து அந்த ஸ்டீல் குழாயெல்லாம் வந்து உப்பு கரையா இருக்கும், அதெல்லாம் வந்து ஈஸியா எடுத்துடும். டைல்ஸ்ல வந்து லைம் ஸ்கேல் இருக்கும், அது மஞ்சள் கரையில இருக்கும், அதெல்லாம் ஈஸியா எடுத்துடும். இந்த சமையல் கட்டுல பாத்தீங்கன்னா இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு பிசுபிசுப்பு இருக்கும். ஆமா, ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு பண்ணீங்கன்னா எல்லாமே வந்துடும். ஆமா. சோ இது வந்து ஒரே ஒன்று பண்ணணும். நீங்க கிச்சனுக்காக வந்து அது கேன் போட்டு கிச்சனுக்கு வச்சுக்கோங்க, டாய்லெட்டுக்காகனா டீன் போட்டு டாய்லெட்ல ஒன்று வச்சுக்கோங்க. எல்லாமே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஆக்சுவலா இது என்னன்னா சார் எங்கெல்லாம் என்ன அந்த லைம் ஸ்கேல் எங்க இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வீடியோ பண்ணணும் சார். நிறைய மக்கள் வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க வீட்டு யூஸ் ஓன் யூஸ்க்கு. அப்படி வாங்கி அவங்க என்னென்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் கொடுத்தாங்க சார்? நிறைய பேர் எனக்கு சொன்ன ஒரே மாதிரி சொன்ன இது வந்து கமெண்ட் என்னன்னா, சார் உங்கள் யூஸ் பண்ணா தண்ணி செலவு பாதிக்கு பாதி தான் சார். தண்ணி செலவு இல்லைங்கிறாங்க. தண்ணி செலவு பாதிக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் டிஷ் வாஷ் யூஸ் பண்றீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்க பாத்திரத்தை கழுவு தண்ணி வந்துனே இருக்கும். திருப்பி துடைக்க உங்களுக்கு ஐ மீன் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு கழுவு தண்ணி அந்த நுரை வந்துனே இருக்கும். கண்டிப்பா. நம்மள்ட்ட அப்படி கிடையாது. 2 தடவை 3 தடவை பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுத்தமா அந்த நுரை வராது. பாத்திரமும் வந்து ஃபீல் பண்ண நீங்க அந்த எல்லாமே கிளீனா இருக்குன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கான்செப்ட் வச்சிருக்கீங்களா? எதுவும் கண்டிப்பா சார். நிறைய டீலர் இருக்காங்க எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா. அக்ராஸ் தமிழ்நாடு நிறைய டீலர்ஸ் இருக்காங்க. அது இல்லாம பெங்களூர்ல இருக்காங்க. அப்படியா? சித்தூர்ல இருந்து வாங்குறாங்க. நல்லா போகுது சார். சரிங்க சார். இப்போ டீலர் அப்படின்னா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார்? இது இப்ப நீங்க இந்த ஃபீல்டுக்கு புதுசு, இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு புதுசு. ப்ராடக்ட் வந்து நாங்க 5 வருஷமா வைத்துட்டு இருக்கோம். ப்ராடக்ட் உங்களுக்கு புதுசு, உங்களுக்கு எப்படி போகுன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குங்க. 2000 ரூபாய்க்கு வாங்கி ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 கடையில கொடுங்க, இல்ல 3 கடையில கொடுங்க. அதுல இருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை வச்சு நீங்க மற்ற கடையெல்லாம் நீங்க கவர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு, நாங்களும் வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொன்னா நான் வேணானே சொல்லிடுறேன். ஏன் வேணாம்? இப்ப பொதுவா வேற எந்த ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்கன்னாலும் மினிமம் நீங்க 20,000 ரூபாய் வச்சுட்டு தான் வரணும், 15,000 ரூபாய் வச்சுட்டு தான் வரணும்ன்றது அந்த கான்செப்டே வேணாம். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. 2000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்க அது 2000 ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் உங்களோட திறமை. நீங்க இதே பெரிய விஷயம். 2000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கேட்டாங்கல்ல, வேணா 2000 ரூபாய்க்கு வாங்க சொல்றீங்க. இதே பெரிய விஷயம் கண்டிப்பா. இல்ல சார், அப்படி இல்ல சார். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. இப்ப ஆர்வ கலர்ல நிறைய பேர் வந்து வாங்கிட்டு அப்படியே வச்சுக்கிறாங்க, எப்படி பண்றதுன்னு தெரியாம வச்சுக்கிறாங்க. அதனால வந்து 2000 ரூபாய் போது நீங்க வீட்டுல கூட யூஸ் பண்ணிட்டு காலி பண்ணிக்கலாம். இன்னொன்னு நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் உங்க வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க 2000 ரூபாய் கூட வாங்க தேவையில்ல, ஒரு 500 ரூபாய்க்கு உங்க வீட்டுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு 2 பொருள் 3 பொருள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அது பிசினஸ் எடுங்க. நல்லா இல்லைன்னா அந்த 500 ரூபாய் போச்சு நீங்க பண்ணவே தேவையில்லை. கண்டிப்பா. ஏன் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா கண்டிப்பா பண்ணுவீங்கன்றதால சொல்றேன். நான் என்ன கேட்கறேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்கி எப்படி யூஸ் பண்ண தெரியாம வீட்டுல வச்சிருக்காங்களா, ஸோ அவங்கள டிப்ஸ் கொடுங்க. இந்த மாதிரிலாம் சேல் பண்ணுங்க, ஒரு ஐடியா கொடுங்களேன். நிறைய மக்கள் பாக்குறாங்க. ஆக்சுவலா ஆர்கானிக் ப்ராடக்ட், ஆர்கானிக் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு இது வரைக்கும். அதுவும் இது மாதிரி பூந்தி கோட்டையில பண்ணது அது மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு நீங்க தான் பண்றீங்க இல்ல அப்படின்ட்டு சொல்லிக்க முடியாது. மேபி எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். நாங்க 5 இயர்ஸா நல்லா பண்றோம். நீங்க போய் ஒரு ஆர்கானிக் ஷாப்பை போய் கவர் பண்ணி கேட்டாவே அவங்க வந்து எனக்கு ஒரு 6 பீஸ் கொடுப்பானுவாங்க. ஒரு எல்லாத்துலயும் சேர்ந்து ஒரு 6 பீஸ் போட்டா உங்களுக்கு 2000 ரூபாய் வேல்யூ வந்துடும். நீங்க எங்கிட்ட வாங்குறது வந்து ஒரு கடைக்கு கொடுத்தாவே உங்களுக்கு காலியாயிடும். எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் சார்? நல்ல மார்ஜின் சார். நான் 2000 ரூபாய்க்கு வாங்கி சேல் பண்ணேன்னு எவ்வளவு அதுல மார்ஜின் எனக்கு நிற்கும் சார்? நீங்க 2000 ரூபாய்க்கு வாங்கி மார்ஜின் ஒரு சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நிற்கும் சார். 1000 ரூபாயா? பாதிக்கு பாதியா? என்ன சொல்றீங்க? சீரியஸ் சார். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல 2000 சம்பாதிக்கிறோம், 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1000 சம்பாதிக்கிறோம். நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஜோக் இல்ல சார், நிஜமா சொல்றேன். நீங்க FMCG ப்ராடக்ட்ல போயிட்டு இன்னைக்கு ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 6% இருந்து 10% தான் இருக்கும். அப்படியா? கண்டிப்பா. ஆமா, நாங்க வந்து ஒரு 10 கம்பெனிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். எங்களோட மார்ஜின் எல்லாமே 6 to 10 தான் இருக்கு. எங்களோட மார்ஜின் எல்லாமே சரி. அந்த ப்ராப்ளம் எல்லாம் மத்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது எங்களுக்கு வந்து பத்தல. எங்களுக்கு வந்து 6ல இருந்து 10 வருது, எங்களுக்கே பத்தல. சரி, அதுக்காக வந்து நாங்க கிட்டத்தட்ட 5 இயர்ஸா எங்களுக்கு 10ஆமதா வந்து நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டே நாங்க இது பண்ணி R&D பண்ணி நாங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். சரி, இதே மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம வந்து ஒரு நல்ல மார்ஜின் கொடுக்கணும், ஒரு மினிமமா ஒரு நல்ல மார்ஜின் இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க வந்து இந்த ரேட்ல வச்சிருக்கோம். சரி சார். என்ன கேட்கறேன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு கடைக்காரங்க நிறைய வாங்கிட்டு இருப்பாங்களா? கண்டிப்பா. ஆமா. அவங்க ஃபீட்பேக் எப்படி சார் கடை வச்சிருக்கவங்களுக்கு?
நல்லா இருக்கிறதால தான் சார் கிட்டத்தட்ட 5 இயர்ஸா போயின்னு இருக்கு. இப்ப நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நேரத்துக்கு கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிருப்போம். போகாதவன வந்து நாங்க திருப்பி பண்ணணும் நான் கேட்க வரல, நல்லா இருக்குது எனக்கு தெரியுது பார்க்கும்போது. நானே போன நம்பர் வந்தப்போ வாங்கிட்டு போய் வீட்டுல யூஸ் பண்ணேன். எங்க வீட்டுல சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதை சொல்ல வரல. இப்ப பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஏன்னா இன்னைக்கு கடையில வச்சுட்டு விற்கிறாங்க அப்படின்னா அவங்க கடைக்காரங்க எப்படி ரெகுலரா நிறைய வாங்குறாங்களா? எப்படி ஆர்டர் கொடுக்குறாங்க உங்களுக்கு? எத்தனை நாளைக்கு கூட்டி ஆர்டர் கொடுக்குறாங்க சார்? 2000 ரூபாய்க்கு வாங்குறவங்க எல்லாம் வந்து இப்ப 5000 ரூபாய் 20,000 ரூபாய் வந்து இருக்காங்க. அப்படியா? அப்ப வந்து சக்சஸ் தான் சார். ரொம்ப நல்ல சக்சஸ் சார். எனக்கே வந்து ஆச்சரியம் வந்து என்னடா ஒரு நம்ம ப்ராடக்ட் வந்து ஒரு கடையில 5000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு விற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா சார். ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டை நாங்க 10,000 ரூபாய்க்கு விற்கிறோம். எங்க ப்ராடக்ட் நாங்க 10,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்கு விற்கிறோம் சார். சார் இப்போ உங்கள்ட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் கேட்கறேன். ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போய் ஏதாவது ஒரு கடையில கொண்டு போய் மொத்தமா 10,000 சரக்கு விற்க முடியும்? அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்னோட வேண்டுகோள் என்ன, எல்லா கடைக்கும் 2 பீஸ் வைங்க. அப்படியா? இப்ப 2 பீஸ் வச்சா உங்களுக்கு வந்து ஒரு 10 கடையை கவர் பண்ண மாதிரி இருக்கும், இல்ல ஒரு குறைஞ்சது 4 கடையை கவர் பண்ண மாதிரி இருக்கும். அவனுக்கு வித்துட்டுனா இப்ப மொத்தமா போட்டு இறக்கிட்டு அவன் கேட்டா ஒரு 4,000 ரூபாய் கொடுமா ரூபாய் கொடுனா அவனுக்கும் கஷ்டமா இருக்கும். ஒரு எல்லாத்தையும் 4 பீஸ் ஒரு 500 ரூபாய் பில்லு, 500 ரூபாய் பில்லு 4 கடைக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் காலி. அதுக்கப்புறமா திருப்பி உங்களுக்கு வேணும்னா நீங்க கேளுங்க, திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு 4,000 ரூபாய்க்கு வாங்குங்க. 2 தடவை 3 தடவை 2,000 ரூபாய்க்கு வாங்குங்க சார். சரி, ஓகே. உங்களுக்கு கான்ஃபிடன்ட் வந்துச்சுன்னா நீங்க 10,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு. ஏன்னா இப்ப லாஸ்ட் மந்த் ஒரு 4 மாசம் முன்னாடி நீங்க என்கிட்ட வீடியோ நம்ம பண்ணல வீடியோ. ஆமா, சித்திரை மாசம் நினைக்கிறேன். கரெக்டா 4 to 5 months அது. அப்ப 2,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்சவங்க எல்லாம் இப்ப வந்து 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் வந்து பண்றாங்க. அப்ப அது ஓரளவுக்கு இப்ப சக்சஸ் தான். அப்ப இந்த பிசினஸ் ரொம்ப நல்ல சக்சஸ். 30,000 ரூபாய்க்கு நீங்க 30,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. வாரம் 5,000 ரூபாய்க்கு வாங்குங்க, வாரம் 8,000 ரூபாய்க்கு வாங்க, வாரம் 10,000 ரூபாய்க்கு வாங்க. பொருளை வந்து உங்க குடோன்லயே வச்சுக்க தேவையில்ல. இப்ப நாங்க பண்ற கம்பெனி நாங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கும்னு சொல்றேன்ல, போதோ போலியா மாசம் வந்து 5 லட்சம் ரூபாய். எங்களோட டார்கெட் வந்து 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் குடோன்ல ஸ்டாக் இருக்கும். வெளியே வந்து கொடுத்த கடை வந்து அது ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் இருக்கும். கொடுக்குற 6% மார்ஜினுக்கு. நீங்க அது மாதிரிலாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. வாங்குங்க, 5,000 ரூபாய்க்கு வாங்குங்க. சேல்ஸ் ஆதா கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே குறையிற மாதிரி தெரியும். உங்க உடனே திருப்பி ஒரு 4,000 5,000 ரூபாய்க்கு வாங்குங்க. அப்படியே ஒரு வாரம் ஒரு 5,000 ரூபாய்க்கு பண்ணும்போது உங்களுக்கு நீங்க 5,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு 20,000 ரூபாய் வரைக்கும் பிசினஸ் பண்ணலாம். வெறும் 5,000 ரூபாய் வச்சுட்டு நீங்க 20,000 ரூபாய்க்கு பிசினஸ். நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க அப்படின்னா ஒரு 2,000 ரூபாய்க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு 1,000 ப்ராஃபிட் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ 30,000 ரூபாய்க்கு செல் பண்றதா சொன்னீங்க. அப்போ 30,000 15,000 கண்டிப்பா கிடைக்குமா? சார் நான் சொல்றது வந்து நீங்க டைரக்ட் கஸ்டமர் கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா அவருக்கு ஒரு மார்ஜின் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு நல்ல மார்ஜின் இருக்கும். ஓகே. சரி, நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீ வீட்ல இருந்து சேல் பண்ணலாம், வீட்ல வச்சுக்கிட்டு சேல் பண்ணலாம், லைன் சேல்ஸ் பண்ண முடியும். வேற என்ன டைப் பண்ணலாம்? இப்ப இன்னொன்னு உங்களுக்கு பெஸ்டா சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேருக்கு வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட் பண்ணணுன்ற மாதிரி எண்ணெல்லாம் இருக்கும். ஆமா. வெறும் 5,000 ரூபாய்க்கு நான் வந்து ஒயிட் லேபிள்லாம் அவங்க பேருக்கு பண்ணி தரோம். ஒரு 5,000 இன்வெஸ்ட் பண்ணவே போதும். ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2,000 ரூபாய்க்கு எடுங்க, ப்ராடக்ட்ல நல்லா போகுது, ஓகே சரி நம்ம ப்ராடக்ட் நம்ம பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பேர்ல நாங்க பண்ணி தரோம். அதாவது பிக் கிரீன் அப்படிங்கிற பேர் வராது, அவங்க ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு பிராண்டா நீங்க ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். சரி ஓகே. எல்லா பெரிய பிராண்டும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா விக்கிறது ஒருத்தரா இருக்கும், செய்யறது ஒருத்தரா இருக்கும். கண்டிப்பா அது 100% உண்மை சார். அது நான் மறுக்கல. நேரேஷன் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்டிக்கர் நீங்க பண்ணி கொடுத்துறீங்களா? ஸ்டிக்கர் நீங்க போட்டுக்கோங்க சார். நான் உங்களுக்கு வந்து எம்டி பாக்ஸா கொடுத்துருவீங்க. ஃபுல்லா உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர் எல்லாமே கொடுக்குறேன். நீங்க உங்க பேர் போட்டு நீங்க பண்ணிக்கலாம். நீங்க நம்ம ஸ்டிக்கர் விட்டு வித்துக்க வேண்டியதா, செல் பண்ணிக்க வேண்டியதா. ஜிஎஸ்டி எப்படி இருக்கும்? உங்க பேர்ல இருக்கோ அவங்க பேர்ல இருக்கணுமா? இல்ல சார், ஜிஎஸ்டி வந்து நாங்க பில் போட்டு கொடுப்போம். ஓகே. இதுக்கு வந்து 18% டாக்ஸ். ஏன்னா இப்ப இதுக்குன்னு ஒரு லைசென்ஸ் இருக்கும், இதுக்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும்ல. ஆமா, ஜிஎஸ்டி இருந்தா போதும் சார். இந்த நீங்க கிளீனிங் ப்ராடக்ட் பண்றதுக்கு வந்து ஜிஎஸ்டி இருந்தா போதும். வேற லைசென்ஸ் இருந்தா ஆமா ஜிஎஸ்டி இருந்தா போதும். நீங்க உங்க ஓன் பிராண்ட்ல பண்ணிக்க முடியும். சரி சூப்பர் சார். இப்போ ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காருன்னா அவர் கண்டிப்பா ஜிஎஸ்டி இருந்தா மாத்திரம் தான் அவரால பண்ண முடியும். ஆமா, அவருக்கு ஜிஎஸ்டி இருந்தா போதும், அவர் பிராண்ட்ல அவர் பண்ணிக்கலாம். சார் கம்பெனில எடுத்தீங்கன்னா மினிமம் 1 lakh இல்ல 2 lakh இருந்தா தான் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம பிராண்ட்ல ஒரு ப்ராடக்ட் பண்ணலாம்ட்டு. ஆனா அதுக்கு 2 லட்சம் ரூபாய் போது அது எப்படி சக்சஸ் ஆகுமான்ற மாதிரி உங்களுக்கு பயமா இருக்கும். 2,000 போது ஒரு 5,000 இப்போ 2,000 ரூபாய்க்கு வாங்கி பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் 2,000 ரூபாய் கூட வாங்க தேவையில்லைங்க. 500 ரூபாய்க்கு வாங்கி உங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா. இல்ல சார் 500 ரூபாய் வாங்கினா கூட கஷ்டம்னா 2 பொருள் வாங்கிக்கோங்க. 200 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து 2 ஒரு டிஷ் வாஷ் ஒரு ஃப்ளோர் வாஷ் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணி தரேன். ஐ மீன் கம்மி நான் சொல்றேன், வெறும் 300 ரூபாய் கூட வாங்கிக்கோங்க. இது ஒரு லாண்ட்ரி லிக்விட் வரணும், டிஷ் வாஷ் மட்டும் பயன்படுத்துங்க. நல்லா இருக்கா? அதுக்கு மேலே நீங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. சரி சார். இப்போ ஆர்டர் எப்படி சார் பண்ணுறது? இப்போ 2,000 ஒருத்தங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னா எப்படி பேமெண்ட் எப்படி போடுறது, நீங்கள் எப்படி அனுப்புவீங்க? சார் எங்களோட கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு, அது உங்களுக்கு கால் பண்ணணும். ஆமாம், கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த கரண்ட் டீடைல்ஸ் தரேன், அனுப்புங்க. உங்களுக்கு வந்து நிறைய நாங்கள் வந்து ஏகேஆர் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏகேஆர்ல அனுப்புகிறோம். எம்எஸ்எஸ் இருக்கு. அவங்களுக்கு என்ன லாரி ஷெட் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ அதில் அனுப்பிச்சு விட்டுருக்கோம். சரி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பி கிரீன் அப்படிங்கிற சாருடைய இந்த பிராண்டில் நீங்கள் ஒரு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் நினச்சா மறக்காமல் கால் பண்ணலாம். ஒரு 2000 இருந்தால் போதுங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் சொன்ன மாதிரி பாதி ப்ராஃபிட் இருக்குங்க. ஒரு 2000 நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 லாபம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சேல் அதிகமாகப்படுத்துறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ வீட்டில் இருக்க பெண்கள் அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க, அதான் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க, கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். இதில் ஒரு டெய்லி ஒரு 500 எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ண நினைக்கிற மறக்காமல் சாரை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு நல்ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ சார்.